கோவை திருப்பூர் ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்களுக்கு ஊக்கமளிக்காமல் மத்திய அரசிடம் கையேந்தும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கடுமையான சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, நூல் விலையில் நிலையற்ற தன்மை போன்ற பல காரணங்களால் கோவை திருப்பூர் ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக புரட்சித் தமிழர் அறிக்கை. மத்திய பிரதேச அரசு கோவை திருப்பூரில் ஒப்பந்தங்கள் மூலம் முதலீடுகளை ஈர்த்து வருவதாகவும் தமிழகத்தின் ஜவுளி தொழில் வெளிமாநிலங்களுக்கு தாரை வார்க்கப்படுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள ஸ்பின்னிங் மில்கள் நலிவடைந்து வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சுவரானதை மறைக்க எதற்கெடுத்தாலும் மத்திய அரசின் மீது பழி போடும் ஸ்டாலின், அமெரிக்காவின் தற்போதைய வரி உயர்வால் கோவை திருப்பூரின் ஏற்றுமதி தொழில் பாதிப்படைந்துள்ளதாக நீலி கண்ணீர் வடிக்கிறார். விடியா திமுகவின் 52 மாத கால ஆட்சியின் அலங்கோல செயல்பாடுகளால் கோவை திருப்பூரில் பின்னலாடை, ஆயத்த ஆடை ஏற்றுமதி தொழில்கள் ஏற்கனவே கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்று 4ஆம் கட்ட எழுச்சி பயணத்தை தொடங்குகிறார் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு இன்று மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் மக்களை சந்திக்கிறார். கடந்த சில வாரங்களாக வெள்ளம், நிலச்சரிவு என பெரிய அளவில் ஏற்பட்ட இயற்கை பாதிப்புகளால் ஒவ்வொரு இந்தியரும் துயரடைந்துள்ளதாக 125வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட்ட போது 24 மணி நேரமும் நிவாரணப் பணிகளில் தேசிய பேரிடர் மேலாண் படை உள்ளிட்ட வீரர்கள் சிறப்பாக பணியாற்றியதாக கூறி தமது பாராட்டுக்களை தெரிவித்தார் பிரதமர். ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி அதிபர் ஜி ஜின்பிங்குடன் சந்திப்பு. சீனாவின் தியான்ஜின் நகரில் இரு நாட்டு தலைவர்களும் 40 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை. இந்தியா, சீனா இடையே மீண்டும் நேரடி விமான சேவை தொடங்க திட்டம். பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் இடையேயான சந்திப்பின் போது உறுதிப்படுத்தப்பட்டதாக தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த அன்வராபாத்தில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் போக்சோவில் சிக்கினார். தீய சக்தி திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பெண் குழந்தை முதல் மூதாட்டி வரை பாதுகாப்பில்லாத நிலை நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மகளிர் உரிமை தொகை பெற கூட்டு குடும்பத்தில் ரேஷன் கார்டு பிரிப்பது தொடர்பான தகராறில் கல்லால் அடித்து ஒருவர் கொலை. விடியா மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரின் செயலற்ற தன்மையால் துணிகரத்துடன் கொலைகள் நிகழும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் உள்ள தங்கும் விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் ஒருவரது சடலம் மீட்பு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மர்மமான முறையிலான மரணங்கள் அதிகரிப்பதாக மக்கள் விமர்சனம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வீட்டின் படுக்கை அறையில் தீயில் கருகிய நிலையில் மாற்றுத்திறனாளியின் சடலம் மீட்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் வீட்டுமனை விற்பனை தொடர்பான தகராறில் நாட்டு வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் வெட்டியும் ஒருவர் படுகொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் வெடிகுண்டு கலாச்சாரத்தால் அச்சத்தில் உறைந்துள்ள மக்கள். சென்னை மவுண்ட் குடியிருப்பில் மத்திய குற்றப்பிரிவு தலைமை காவலர் தூக்கிட்டு தற்கொலை. முறையான வழிகாட்டுதல் இன்றி காவலர்களுக்கு அளிக்கப்படும் அதிக பணிச்சுமையால் ஏராளமான காவல்துறையினர் உயிரை மாய்த்துக் கொள்ளும் அவலம்.
திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் விநாயகர் ஊர்வலத்தில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட கலவரத்தில் 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் பள்ளி மாணவரை காவல்துறையினர் தாக்கியதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். விடியா மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்கள் கூடும் ஆன்மீக நிகழ்வுகளுக்கு கூட காவல்துறையால் உரிய பாதுகாப்பு வழங்க இயலாத அவலம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அடையாளம் தெரியாத நபர்கள் 2 பேர் கோயில் உண்டியலை உடைத்து சுமார் 50,000 ரூபாய் கொள்ளை. ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் திருட்டு. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் முன்னேற்பாடுகள் செய்யாததால் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கு பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. விநாயகர் சிலைகள் மற்றும் மாலைகளை தொலைநோக்கு திட்டத்துடன் மறுசுழற்சி முறையில் கரைக்காமல் ஸ்டாலின் அரசு கடற்கரை ஓரம் கொட்டி சகதியாக்கியுள்ளதாக வேதனை. சென்னை எண்ணூரில் விநாயகர் சிலை கரைப்புக்கு உரிய ஏற்பாடு செய்யாமல் ஏவல்துறை அலட்சியம் காட்டியதால் கடலில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் கரை ஒதுங்குவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கும் அவலம். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்க கடலில் 300 மீட்டர் தூரத்திற்கு அப்பால் சிலைகள் கரைக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த கல்வடங்கம் காவிரி ஆற்றில் 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைப்பு. ஸ்டாலின் அரசு ஏவல் துறையின் அலட்சியத்தால் வாகனங்கள் பல மணி நேரம் நின்றதில் விநாயகர் சிலைகளை கரைக்க வந்த பக்தர்கள் கடும் சிரமம். புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கும் நிகழ்வு. பட்டாசு வெடித்து வண்ணப் பொடிகளை தூவி ஊர்வலமாக சென்று பெரிய கிரேன்கள் மூலம் விநாயகர் சிலைகள் கடலில் கரைப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே முன்விரோதம் காரணமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை 3 பேர் சேர்ந்து கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற கொடூர வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் கொலைவெறி தாக்குதல் அதிகரித்து உள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே பக்கிங்காம், ஓட்டேரி, வியாசர்பாடி, கொடுங்கையூர் கால்வாய்களை தூர்வாரும் பணியை விடியா அரசு துவங்காதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் பக்கிங்காம் கால்வாயை தூர்வார நிதி ஒதுக்கி ஆய்வு செய்வது போல் துணை முதல்வர் கண்துடைப்பு நாடகம் நடத்தியதால் மழை பாதிப்பில் இருந்து சென்னை மாநகரம் தப்பாது என மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த கோவில் பதாகை பகுதியில் குடியிருப்பை சுற்றிலும் மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீர் சூழ்ந்திருப்பதால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஆவடி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். சேலம் மாவட்டம் மேட்டூரில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த நபரை காப்பாற்ற முயன்ற காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை குற்றவாளிகளுக்கு துணை போவதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பாலசமுத்திரம் பகுதியில் மாற்றுத்திறனாளியை தாக்கியவரை தடுக்கச் சென்ற காவலரின் சட்டையை கிழித்து கீழே தள்ளிய போதை ஆசாமியால் பரபரப்பு. விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்தே பொதுமக்களுக்கு மட்டுமின்றி காவலர்களுக்கு கூட பாதுகாப்பில்லாத அவல நிலையே நிலவுவதாக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம்
வால்பாறை அருகே உபாசி பத்தாம் பாத்தி பகுதிக்கு பேருந்து இயக்க வலியுறுத்தி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பேருந்து ஏறி வால்பாறையில் உள்ள பள்ளிக்கு மாணவர்கள் சென்று வருவதாக பொதுமக்கள் வேதனை. இன்று முதல் அமலுக்கு வரும் டீ காஃபி விலை உயர்வு. பால், டீ தூள் மற்றும் காஃபி தூள் விலை உயர்வு காரணமாக 12 ரூபாய்க்கு விற்கப்பட்ட டீ 15 ரூபாய்க்கும், 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட காஃபி 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என டீ கடை வியாபாரிகள் சங்கம் அறிவிப்பு. சென்னை எண்ணூரில் சில மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. முறையாக மழைநீர் வடிகால்வாய்களை அமைக்காமல் விளம்பர மோகத்தில் மட்டுமே இருக்கும் விடிய அரசுக்கு மக்கள் கண்டனம். திருப்பத்தூர் மாவட்டம் புதூர்நாடு மலைப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடும் நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த முதியவர் சிக்கினார். தீயசக்தி திமுக ஆட்சியில் நாட்டு வெடிகுண்டு முதல் நாட்டு துப்பாக்கி வரை ஆயுத புழக்கம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வியாசர்பாடியில் சில மணி நேரம் பெய்த மழைக்கே சாலையில் நீர் தேங்கி குளம் போல் மாறியதால் போக்குவரத்து பாதிப்பு. கழிவுநீர் கால்வாய் தூர்வாராத மற்றும் முறையான வடிகால் அமைக்க நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கூறி ஜெர்மனிக்கு சென்று போட்டோ ஷூட்டில் ஈடுபடுவதாக மக்கள் விமர்சனம். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி அரசு அரசாணை வெளியிட்டுள்ள நிலையில் அந்த விலை போதுமானதாக இல்லை என தமிழ்நாடு காவிரி உழவர் பாதுகாப்பு சங்கத்தினர் குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்தால் நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என அளித்த வாக்குறுதி விடுத்த நிலையில் அடுத்த ஆண்டு தேர்தலுக்காக ஆட்சி முடியும் நேரத்தில் ஸ்டாலின் அரசு வழங்கியுள்ளதாக விவசாயிகள் விமர்சனம். தென்னரகத்துக்கு 2545 பொது ரகத்துக்கு 2500 அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பாராட்டுவதற்கு தகுந்த அறிவிப்பாக நாங்கள் கருதவில்லை. காரணம், இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசு பதவியேற்பதற்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் விலையை தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சியினுடைய இறுதி காலத்தில் தான் 2500 ரூபாயும் 2540 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் சாலை விபத்தில் விதிகள் காற்றில் பறக்க விடப்பட்டதால் விபத்துகள் நிகழ்ந்து உயிர்கள் பறிபோவதாக பொதுமக்கள் சாடல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு பேருந்தில் நடத்துனர் சில்லறை தராமல் பயணிகளிடம் ஆணவமாக பேசிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. திறனற்ற திமுக ஆட்சியில் அராஜக போக்கில் நடந்து கொள்ளும் அரசு பேருந்து நடத்துனர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதி மாவட்டமான பூஞ்சில் ஆயுதங்களுடன் 2 பயங்கரவாதிகள் கைது. சோதனையில் பயங்கரவாதிகளிடமிருந்த துப்பாக்கிகள், வெடிமருந்துகள் பறிமுதல். சேலத்தில் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் புதிய பேருந்து நிலையத்தில் வெள்ளம் சூழ்ந்ததால் பயணிகள் ஏராளமானோர் அவதி. விடுமுறை முடிந்து இருப்பிடங்களுக்கு செல்ல வேண்டிய பொதுமக்கள் பேருந்து நிறுத்தம் இடத்திற்கு செல்ல முடியாமல் தவித்த நிலையில் மழை நீரை விரைந்து அகற்றாமல் அலட்சியம் காட்டிய மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம். அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செப்டம்பர் 2ஆம் தேதி தமிழகம் வருகிறார். சென்னை சிட்டி யூனியன் வங்கி 120வது ஆண்டு விழா மற்றும் புதன்கிழமை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று குடியரசுத் தலைவர் சிறப்புரை. சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 2வது நாள் உச்சி மாநாடு தொடக்கம். பிரதமர் மோடியை சீன அதிபர் ஜி ஜின்பிங் கைகுலுக்கி வரவேற்ற நிலையில் ரஷ்யா, ஈரான் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனான இந்தியா சீனா நல்லுறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர் மோடி எல்லையோர பயங்கரவாதத்தால் இரு நாடுகளுக்கும் ஏற்படும் பாதிப்பு குறித்து விவரித்தார். இந்தியா சீனா இரு நாடுகளின் நல்லுறவு குறித்த பேச்சுவார்த்தை குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிசரி விளக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அனுமதியின்றி இயங்கும் செங்கல் சூளைகளுக்காக மரங்கள் வெட்டுதல், மண் திரட்டு ஆகியவற்றால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அவலம்.
விடியா ஸ்டாலின் அரசின் வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஞாயிறு விடுமுறையை ஒட்டி சென்னை காசிமேடு மீன் சந்தையில் காலை முதலே குவிந்த மீன் பிரியர்கள். வஞ்சிரம் மீன் 1100 முதல் 1400 ரூபாய் வரையிலும், சங்கரா 300 ரூபாய்க்கும், கொடுவா மீன் 650 ரூபாய்க்கும் விற்பனை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 16,493 கன அடியாக அதிகரிப்பு. டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 20,000 கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் அணையின் நீர்மட்டம் சுமார் 118 அடியாக உள்ளது. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு செப்டம்பர் 7ஆம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்படும் என அறிவிப்பு. அன்றைய தினம் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் அறிவித்தது கோவில் நிர்வாகம். நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள குவாட் உச்சி மாநாட்டிற்காக இந்தியா வரவிருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வர்த்தக பதற்றம் மற்றும் ஷாங்காய் உச்சி மாநாட்டிற்காக பிரதமர் மோடி சீனா சென்ற காரணங்களால் ட்ரம்ப் தனது இந்திய பயணத்தை ரத்து செய்ததாக தகவல். அமேசான் காட்டை அழித்துவிட்டு பாலத்துடன் கூடிய பூங்கா அமைக்க திட்டமிட்டுள்ள பெருநாட்டு அரசு அங்கு வாழும் பழங்குடியின மக்களை வேறு இடத்திற்கு குடியமர்த்த திட்டம். அரசின் அறிவிப்பால் வெளி உலகத்தை பார்க்காத அமேசான் காடுகளில் வாழும் பழங்குடியின மக்கள் மேலும் அடர்ந்த காடுகளுக்குள் சென்று வாழ்ந்து வருவதால் பெரு அரசுக்கு உலக நாடுகள் கண்டனம். அமெரிக்காவின் 50% வரி உயர்வை எதிர்கொள்ளும் வகையில் SEZ விதிமுறைகளை தளர்த்துதல், மின்னணு வர்த்தக ஏற்றுமதிக்கு இன்வென்டரி மாதிரி அனுமதித்தல் உள்ளிட்ட திட்டங்களை வகுக்கும் இந்தியா. உள்நாட்டு தேவையை அதிகரிக்க GST சீர்திருத்தங்கள், FTA நன்மைகளை பயன்படுத்துதல் மற்றும் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா உள்ளிட்ட புதிய சந்தைகளை குறிவைத்து ஏற்றுமதியை விரிவுபடுத்தவும் முயற்சி. திருநாய்களின் தொல்லையை அடக்க கேரள அரசு பள்ளி மாணவர்கள் கண்டுபிடித்த மந்திரக்கோளுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம். மனிதர்களிடமிருந்து நாய்கள் ஓட்டம் பிடிக்கும் வகையில் உருவாகியுள்ள மந்திரக்கோளுக்கு காப்புரிமை பெற்று தொழில் துவங்க மாணவர்கள் முயற்சி. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் மயக்க மருந்து கொடுத்து 7 பெண் நோயாளிகளை பாலியல் வன்கொடுமை செய்த மருத்துவர் கைது. மருத்துவ பணியை தொடர தடை விதித்ததுடன் 24 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. இந்தியா சீனா இடையே மீண்டும் நேரடி விமான சேவையை தொடங்க உள்ளதாக முடிவு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி சீன அதிபர் சந்திப்பில் முடிவு செய்யப்பட்டதாக தகவல். ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் படிப்பதற்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் நடப்பு கல்வியாண்டில் இதுவரை சேர்க்கப்படவில்லை என கூறி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு மீதான விசாரணை நாளை நடைபெறும் என தகவல். தெரு நாய்களை பொது இடங்களிலேயே அனுமதிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்ததன் மூலம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தன்னை அறிமுகப்படுத்தியதற்காக தெரு நாய்களுக்கு நன்றி சொல்வதாக உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம் நாத் திருவனந்தபுரத்தில் நகைச்சுவை பேச்சு. தெரு நாய்களை காப்பகங்களில் பாதுகாத்து உணவு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற அமர்வு பிறப்பித்த உத்தரவை 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ரத்து செய்த நிலையில் அந்த அமர்வில் விக்ரம் நாத்தும் இடம்பெற்றிருந்தார். பஞ்சாபில் பிறந்து 15 நாளை ஆன பச்சிளம் குழந்தையுடன் வெள்ளம் சூழ்ந்த வீட்டில் 4 நாட்களாக சிக்கி தவித்த தாய் பாதுகாப்பாக மீட்பு. தங்காய் கிராமத்தில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் முதல் மாடியில் 15 நாள் குழந்தையுடன் வசித்த தாயை படகு மூலம் ராணுவத்தினர் மீட்ட வீடியோ வெளியீடு. ஐந்து ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களின் வருகை பன்மடங்கு அதிகரித்து விட்டதாக குற்றம் சுமத்தி ஆஸ்திரேலியாவின் பல நகரங்களில் கண்டன பேரணி. இந்தியர்களுக்கு எதிரான போராட்டம் என்பது பட்டவர்த்தமான இன துவேஷம் என ஆஸ்திரேலிய அரசு விமர்சனம். வரும் 2026 நடைபெற இருக்கும் T20 உலகக்கோப்பை தொடரில் ஆலோசகராக செயல்படுகிறாரா தோனி? இந்திய அணியின் ஆலோசகராக முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனியை நியமிக்க BCCI முடிவெடுத்துள்ளதாக தகவல். அமெரிக்க நியூயார்க்கில் ஓபன் டென்னிஸ் தொடரில் இங்கிலாந்தின் கேமரூன் நூரியை வீழ்த்திய செர்பியாவின் நோவக் ஜோகோவிச். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் முக்கியமான கட்டத்தை எட்டி வரும் நிலையில் 4வது சுற்றுக்கு முன்னேறிய ஜோகோவிச்
தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பே நகரில் நடைபெறும் நேஷன்ஸ் கோப்பை கால்பந்து தொடர் போட்டியில் இந்திய அணி வெற்றி 2-1 என்ற கோல் கணக்கில் தஜிகிஸ்தானை வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் துவங்கிய இந்தியா. கஜகஸ்தானில் நடைபெற்ற 16வது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 50 தங்கப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது இந்தியா. சீனியர், ஜூனியர் என இரு பிரிவுகளில் பதக்கங்களை குவித்து இந்திய வீரர்கள் அசத்தல். T20 கிரிக்கெட்டில் சிறந்து விளங்கும் டாப் 3 பேட்ஸ்மேன் தேர்வில் 2 இந்திய வீரர்களை தேர்வு செய்த சுரேஷ் ரெய்னா. தென்னாப்பிரிக்கா வீரர் ஹென்ரிச் கிளாசன் முதலிடமும், இந்திய வீரர்கள் அபிஷேக் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் முறையே 2 மற்றும் 3வது இடத்துக்கு தேர்வு. பாரிஸில் நடந்து வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் வெண்கலப் பதக்கம் வென்ற சாத்விக் சிராக் ஜோடி தொடரின் அரையிறுதிப் போட்டியில் சீன இரட்டையரிடம் தோல்வியடைந்த நிலையில் வெண்கலப் பதக்கத்தை வென்ற இந்திய ஜோடி. ஆசிய கோப்பை ஹாக்கியில் ஜப்பான் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி. ஆசிய கோப்பை ஹாக்கியில் ஏற்கனவே சீனாவை 4-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய இந்திய அணி தற்போது ஜப்பானை வீழ்த்தி வெற்றி. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்து வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் பதக்கத்தை உறுதி செய்த சாத்விக் சிராக் ஜோடி மலேசியாவின் ஆரோன் சியா, சோ குயிக் ஜோடியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறி அபாரம். மலையாளத்தில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் நடிகர்கள் ஜெயசூர்யா, அனுஷ்கா ஷெட்டி நடிப்பில் தயாராகி வரும் கத்தனார் திரைப்படத்தின் போஸ்டர் வெளியாகியுள்ளது. ரோஜின் தாமஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் கத்தனார் திரைப்படம் திகில் கதை என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு. சினிமாவில் 50 ஆண்டுகள் நிறைவு செய்தார் தெலுங்கு முன்னணி நடிகர் நந்தமூரி பாலகிருஷ்ணா. 1974 குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி 50 ஆண்டு கால திரைப்பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து பத்ம பூஷன் விருது பெற்ற நந்தமூரி பாலகிருஷ்ணாவுக்கு வாழ்த்து கூறி நடிகர் ரஜினிகாந்த் வீடியோ வெளியீடு. ఆయన వచ్చి సినిమా ఇండస్ట్రీలో 50 years కంప్లీట్ చేస్తున్నారు. దానికి నా అభినందనలు. ఆయన వచ్చి ఇంకా సినిమా ఇండస్ట్రీలో ఇలాగే యాక్ట్ చేస్తూ పాజిటివిటీ స్ప్రెడ్ చేస్తూ సంతోషంగా 75 years కంప్లీట్ చేయాలని ఆ దేవుడితో ప్రార్థిస్తాను. ఐ లవ్ యూ బాలయ్య. థ్యాంక్ యూ. சிவா மனசுல சக்தி பட இயக்குனர் ராஜேஷுடன் 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் ஜீவா புதிய படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல். ஜீவாவின் 47வது திரைப்படம் பெரிய வெற்றி படமாக அமையும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சின்னத்திரை நடிகர் குமரன் கதாநாயகனாக நடித்துள்ள குமார சம்பவம் திரைப்படம் செப்டம்பர் 12ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிப்பு. நடிகர் பாலாஜி வேணுகோபால் இயக்கியுள்ள நிலையில் இது தேவதை நேரமே எனும் பாடல் வெளியீடு. பாப் சூப்பர் ஸ்டார் மைக்கேல் ஜாக்சன் பிறந்த நாளை முன்னிட்டு நடிகர் அஜித்தின் மனைவி ஷாலினி ஜாக்சனின் மெழுகு சிலையுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் பகிர்வு. மைக்கேல் ஜாக்சனின் அசைவுகள் இசை மற்றும் மாயாஜாலம் உலகை மாற்றியதாகவும் அஜித் மனைவி ஷாலினி நெகிழ்ச்சி. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற ப்ரோ கபடி தொடரின் லீக் போட்டியில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி ஊபி யோதாஸ் அணி வெற்றி. பரபரப்பான ஆட்டத்தில் ஆதிக்கம் செலுத்திய ஊபி யோதாஸ் அணி 40-35 என்ற கணக்கில் வெற்றி. பரம் சுந்தரி திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் முதல் 2 நாட்களில் மட்டும் 25 கோடி ரூபாய் வசூலித்ததாகவும் தகவல். உலகம் முழுவதும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வெளியான திரைப்படம் 3ஆம் நாள் முடிவில் 50 கோடி ரூபாய் வசூலை எட்டிவிடும் என படக்குழு உற்சாகம்.